இது மட்டுமா கண்ணா நீர் வளர்த்துற நீயே சொல்லு கண்ணா. எங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்குது புறம்போக்கு நீர் வரது. உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? செவ்வாப்பேட்டை திருமணி முத்தாற்றின் கரையோரத்தில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆரம்ப கட்டத்தில் 10-20 குடும்பங்கள் குடிசை போட்டு தங்கியிருந்தனர். காலப்போக்கில் இந்த இடத்தில் 250 குடும்பங்கள் இங்கு வசித்து வருகின்றனர். இந்த இடத்தில் பட்டாவோ பத்திரமோ எதுவும் கிடையாது. அப்போது இருந்த அரசாங்க அதிகாரிகள் இவ்விடத்திற்கு வசிக்க எந்த பட்டாவும் பத்திரமும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இந்த மக்களுக்கு போதிய படிப்பறிவும் கிடையாது. இங்க வந்து 200 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் குடியிருக்கிறாங்க. நான் வந்து 4வது தலைமுறை பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஊண்டு இந்த குட்டி செவுறு வச்சு மேலே கூரை போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப வருஷமாக இங்கேயே இருந்துட்டாங்க. 200 வருஷமாகவே இருக்கும் இருந்துட்டாங்க. அதுக்கான ஸ்டெப்பு எடுக்கலை. அவங்க வந்து இங்கே இருந்த கவுன்சிலர் இருந்து ஸ்டெப்பு எடுக்கலை. இவங்க சாவ போகிற நிலைமையில கூட எங்களுக்கு இந்த இடம்தான் வேணும்ன்ட்டு ஒரு வருஷமாக கலெக்டர்லேருந்து எல்லா அதிகாரிகளையுமே பார்த்துட்டு ஒரு 7 வீட்டார் வந்த கட்டு. இது மட்டுமா நீர் வளர்த்துற நீயே சொல்லு கண்ணா. எங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்குது புறம்போக்கு நீர் வரத்தூரம். அவங்கெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் எதிரிங்க இருக்கிறாங்களா? ஏதாச்சும் சொல்றாங்களா? எங்களை கூட கொடுக்கண்ணா. வயசு பிள்ளைங்க நாங்க எங்கேயோ ரோட்ல கீட்ல கூட படுத்துக்குவோம், ஏதோ கூட இருந்துக்குவோம். ஐயோ பாவன்ட்டு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? உங்க வீட்டுக்கு நாங்க ஏதாச்சும் வந்தோமா? ஏதோ கஞ்சி ஊத்து, தண்ணி ஊத்து, அது ஊத்து, இது ஊத்துன்னு வந்தோமா? என்ன பண்ண நாங்க உழைக்கிறோம், நாங்க திங்கிறோம். அதுக்கு கூட விட மாட்டாத பூரா ஊர் பூரா கடனை வாங்கி இங்க போட்ட பின்னாடி கடனை கூட கட்ட விடாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. அவங்க நல்லா இருப்பாங்களா சொல்லு? கூலி வேலை போன்ற தொழிலை நம்பிதான் இருக்கின்றார்கள். தினசரி அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது. அதனால் பட்டா எழுதி வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் யாருக்கும் தோன்றவில்லை. திடீரென்று இங்கு உள்ள ஆறை அரசாங்கம் விரிவுபடுத்த வேண்டும் என்று கூறி ஆற்றின் ஓரத்தில் இருக்கும் 7 வீடுகளை எந்த தகவலும் கூறாமல் வீடுகள் இடிக்கப்பட்டது. அந்த 7 குடும்பங்களும் நடுத்தருவில் நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு எங்கள் நிலங்களையே தருமாறு அந்த 7 குடும்பங்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். Bodol FM 90.0